50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதிமுக என்கிற அரசியல் அந்த சூழலை அப்படியே திருத்தி திமுக வெர்சஸ் என்டிஏ என்கின்ற ஒரு புதிய அரசியலை கட்டமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். என்றைக்கும் இல்லாத வகையில் டெல்லியில் இருந்து பாதுஷாக்கள் அமித்ஷாக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து வருமான வரி, இன்கம் டாக்ஸ், இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்க பிரிவு, எனக்கு தெரிய நம் ஆட்சிக்கு எதிராக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இன்னும் பயன்படுத்தாமல் இருப்பது இந்திய ராணுவத்தை மட்டும்தான். அத்தனையும் பயன்படுத்தியாவது எப்படியாவது இந்த ஆட்சியை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று புலம்புகிறார்கள். ஒவ்வொருவரையும் மிரட்டுகிறார்கள். இப்பொழுது கூட ஒருவரை சிபிஐயிடமிருந்து சமன் கொடுத்து டெல்லிக்கு வரவழைத்து மிரட்டி எப்படியாவது அடிமைப்படுத்தி கூட்டணிக்கிலே கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற முயற்சிகள் கூட நடப்பதாக நான் அறிகிறேன். கூவத்தூர்ல டெண்டர்ல எடுத்து கட்சியை எடுத்துட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, நகர்த்திட்டாரு, கிளப்பிட்டாரு. ஆனால் இறக்க முடியல. விமானத்தை இப்பொழுது அமித்ஷாவும் மோடியும் அருகிலே உட்கார்ந்து கொண்டு ஹைஜாக் பண்ணி டெல்லிக்கு ஓட்டிட்டான். இப்பொழுது எடப்பாடியினுடைய அபகரிப்பு அதிமுக டெல்லிக்கு போயிட்டு இருக்கு. அதிமுகவின் மூலப்பத்திரம் இப்பொழுது அமித்ஷா சேட்டு கடையில் அடகு வைக்கப்பட்டு விட்டது. மீட்பதற்கு வழி இல்லை. இவர் அதிமுக கூட்டணி அப்படின்னு இவர் சொன்னா, அதே மேடையில் மோடி இது என்டிஏ கூட்டணி. இவர் அதிமுகவின் தலைமையிலே ஆட்சி அமையும் என்று இவர் சொன்னார். அதே மேடையில் பியூஷ் கோயல் என்டிஏ தலைமையிலே ஆட்சி அமையும். நினைத்து பாருங்கள். 53 வருடங்கள் பொன் விழா கண்ட அதிமுக கட்சி 31 வருடங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு இயக்கம் இன்றைக்கு தன்னை பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு வடக்கிந்திய கம்பெனியிடம் ஒப்படைத்து விட்டு அடிமைப்பட்டு அச்சப்பட்டு பயந்து இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய 1000 இருந்தாலும் அதிமுகவின் அழிவை கண்டு அதிகம் கவலைப்படுவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சமீபத்தில் என் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி என்னை பார்த்து பேசினார். அண்ணா, நான் தொடர்ந்து பிறந்ததிலிருந்து எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து முதல் ஓட்டில் தொடர்ந்து முந்தைய தேர்தல் வரை நான் இரட்டைகளுக்குத்தான் ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த தேர்தலில் இருந்து நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சுட்டு விரல் காட்டும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகிறேன் என்று சொன்னார். என் வாழ்க்கையின் 56 வயசாகுது எனக்கு. நான் அரசியலை ஒரு 15 வயதிலே கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் என் 40 ஆண்டு கால அனுபவத்தில் ஒரு முதலமைச்சருக்கு எதிர்ப்பே இல்லை என்கின்ற காலம் இன்றைக்கு 2026 தமிழகத்தில் இருக்கிறது. நம்மை பிடிக்காது என்று சொல்பவன் கூட மனசுக்குள் ரகசியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறார். பகைவரும் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து தான் உலகத்தில் பெரிய வாழ்த்து. சிங்கத்து நடையாக சீரிழமை தமிழாக போரேந்தும் வாளாக பொங்கு தமிழர் வாழ்வாக முத்தமிழின் வித்தாக மூவேந்தர் சொத்தாக கன்னித்தமிழ் பூமிக்கு காலம் தந்த கெத்தாக உச்சரிக்கும் போதே உமிழ்நீரும் இனிக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் முதன்மை முதலமைச்சர் என்கின்ற உலகம் விழிவிரித்து பார்க்கின்ற ஒப்பற்ற சாதனைகளோடு இந்த தமிழ் மண்ணை செங்கோல் செலுத்திக் கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தடைகளை விடைகளாக்கும் முதல்வன், முட்டுக்கட்டைகளை வெற்றி கோப்பைகளாக்கும் புதல்வன், போர்க்களங்களை புகழ் கிரீடங்களாக்கும் முதல்வன், திறமையை துடுப்பாக்கி திசையெட்டையும் கிழக்காக்கும் திராவிட மாடல் இறைவன், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்கிற அறிவியல் தத்துவத்தை அறிவாலய தட்பமாக்கிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எதிரிகள் ஏவும் கணைகளை எல்லாம் கையில் பிடித்து காது குடைகிற ஞானம் கற்றவர், மிரட்டல் உருட்டுகளுக்கெல்லாம் அஞ்சாத மிசா வீரன், ஓயாத உழைப்பாலும் உலகமே வெளிவிரித்து பார்க்கிற வியப்பாலும் இந்த தமிழ் மண்ணை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் கூட்டத்திலே கலந்து கொள்ளும் பேசும் வாய்ப்பை தந்தமைக்காக இந்த அழகிய கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் திரு சேகர் அவர்களே, இவர் எப்போதுமே தாடியோடு காட்சியளிக்கிறார். காரணம், இவர் அடுத்தவர் வளர்ச்சியிலேயே அதிகம் அக்கறை காட்டுவார். அதனால் தான் என்னவோ தன் தாடியின் வளர்ச்சியை கூட அவர் தடை செய்வது கிடையாது. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்கும் ஆள் கூட தேக்கு விற்பான் என்று சொல்வார்கள். அடுத்தவரை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரில்லா அமைச்சர். ஆண்டவனுக்கும் சேவை செய்கிறார், தமிழகத்தை ஆட்சி செய்யும் ஆள்பவருக்கும் சேவை செய்கிறார். இவர் உறங்கி நான் பார்த்ததில்லை, இவர் உட்கார்ந்தும் நான் பார்த்ததில்லை. எல்லோரும் அரசியலிலே சேகர் பாபுவை தான் கூடுதலாக தாக்குகிறார்களே ஏன் என்று ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார். போர்க்காலங்களிலே எதிரிகள் அதிகமாக குறிவைப்பது ஆயுத கிடங்குகளைத்தான். என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயுத கிடங்குவே சேகர் பாபு தான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சகோதரருடைய ஏற்பாட்டிலே உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பை தந்தமைக்காக முதலிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த விவாத அரங்குகளிலும் பதக்கங்களை வென்று வரக்கூடிய வீரன் என் அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே. ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதே என்று இன்னல் என்று வந்தால்
தொல்லை என்று உண்பாதம் தொழுவோரின் இன்னல்களை எல்லாம் இல்லை என்று சொல்ல வைக்கும் வல்லமை தன்னம்பிக்கை உண்டு என்று அந்த தன்னம்பிக்கை கவிஞனாக வித்தக கவிஞனாக விளக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் விஜய் அவர்களே, மனத்தாலும் உயரத்தாலும் உயர்ந்தவனாகவே இருக்கக்கூடிய கலை உலகத்தின் உயர்ந்த மனிதர் என் அன்பு சகோதரர் அஜய் ரஜன் அவர்களே, என் அன்பு சகோதரர்களே, கண்ணு கட்டிய தூரத்திலே உங்கள் ஒரு விரலுக்கு வேலை காத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இங்கே பெண்கள் திரளாக வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணினுடைய முகத்திலும் 5000 வால்ட் அந்த மின்சாரம் தெரிகிறது. 1000 விளக்கிலே உதித்த தலைவனை கொளத்தூர் தான் சுவீகாரம் எடுத்துக்கொண்டது. பெற்றெடுத்தது 1000 விளக்காக இருந்தாலும் தத்தெடுத்து கொண்டது கொளத்தூர். 233 ரயில் பெட்டிகளையும் இழுத்து கொண்டு ஓடுகிற வாய்ப்பு, அந்த 233 பெட்டிகளையும் இழுத்து கொண்டு ஓடக்கூடிய முதல் வாய்ப்பு என்பது கொளத்தூர் என்ஜினுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நான் சொல்வது போல உச்சரிக்கும் போதே உமிழ்நீரும் இனிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நம் தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதற்கு உண்மையாகவே நாம் பாக்கியம் செய்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக எந்த ஒரு மண்ணில் எந்த ஒரு வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் என்று சொல்வார்கள். பெண் சிரித்தால் அந்த வீடு சிரிக்கும். இல்லத்தில் பெண் மகிழ்வாக இருந்தால் அந்த இல்லமே மகிழ்வாக இருக்கும். அதனால்தான் இல்லத்துக்கு உரியவளை இல்லாள் என்று சொல்கிறோம். அதுபோல இன்றைக்கு தமிழகத்திலே என் அன்பு சகோதரிகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தாயும் மாணவனாக தகப்பன் ஜாமியாக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அத்தனை திட்டங்களிலும் நீங்கள் பாருங்கள், பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். சமீபத்தில் என் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி என்னை பார்த்து பேசினார். அண்ணா, நான் தொடர்ந்து பிறந்ததிலிருந்து, எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து, முதல் ஓட்டில் தொடர்ந்து முந்தைய தேர்தல் வரை நான் இரட்டைகளுக்குத்தான் ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த தேர்தலிலிருந்து நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சுட்டு விரல் காட்டும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகிறேன் என்று சொன்னார். என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னார், ஒரு தகப்பனின் ஸ்தானத்தை ஒரு தந்தை செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தனதாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். என் பிள்ளை கல்லூரிக்கு போகிறாள், அவளுக்கு நிறைய பணம் கொடுத்து அனுப்புவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. நான் ஒரு கடைமட்ட தொழிலாளி. ஆனால் புதுமை பெண் திட்டத்திலே மாதம் 1000 ரூபாய் என் ஸ்தானத்திலிருந்து என் பிள்ளைக்கு தந்தையாக கொடுத்து அனுப்புகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இந்த பெண் இப்படி என்று சொன்னால், என் கட்டி கொடுத்த என் பிள்ளைக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று அந்த பெண்ணுக்கும் என் பெண்ணையும் சொந்த பெண்ணாக ஏற்று உதவி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். படிக்கிற என் பிள்ளை பட்டணத்திற்கு வேலை வாய்ப்புக்காக, நேர்முக தேர்வுகளுக்காக, இன்டர்வியூக்காக சென்றால் எந்த விடுதியில் தங்குவாளோ, பாதுகாப்பாக அது இருக்குமோ என்று ஒரு தகப்பனாக நான் பயந்தபோது, கவலை வேண்டாம், தோழி விடுதிகள், மகளிர் விடுதிகளை நான் கட்டி வைத்திருக்கிறேன், என் பிள்ளை அங்கே தங்கிக் கொள்ளட்டும் என்று என் ஒரு தந்தையின் ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நான் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு தாயும் மாணவனாக தகப்பன் சாமியாக இருக்கிற போது, அரசியல் கடந்து, நான் அரசியல் கடந்து சொல்கிறேன், இந்த முறை என் விரல்கள் வேறு சின்னத்தை ஏறெடுத்தும் பார்க்காது, உதயசூரியனை மட்டும்தான் பார்க்கும் என்று சொன்னார். நான் என்னை பொறுத்தவரை ஒரு அரசு 5 ஆண்டு காலத்தை நெருங்குகிற போது ஒரு எதிர்ப்பு அலை இருக்கும் என்று சொல்வார்கள். அதனை ஆங்கிலத்திலே ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்கள். என் வாழ்க்கையின் 56 வயசாகுது எனக்கு. நான் அரசியலை ஒரு 15 வயதிலே கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், என் 40 ஆண்டு கால அனுபவத்தில் ஒரு முதலமைச்சருக்கு எதிர்ப்பே இல்லை என்கின்ற காலம் இன்றைக்கு 2026 தமிழகத்தில் இருக்கிறது. நம்மை எதிர்ப்பவன் கூட ரகசியமாக நம்மை நேசிக்கிறான். நம்மை பிடிக்காது என்று சொல்பவன் கூட மனசுக்குள் ரகசியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறான். பகைவரும் வாழ்த்தக்கூடிய வாழ்த்துத்தான் உலகத்தில் பெரிய வாழ்த்து. இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசு 4.25 வருடத்தை கடந்து 5 வருடத்தை நிறைவு செய்யும் இடத்திற்கு வந்திருக்கிறது. ஆடிய திருக்கை அரை சுற்று வரும் முன்னே ஓடிய எண்ணங்கள் 1 கோடி என்று சொல்வார்கள். இந்த பெண்கள் கிராமத்தில் திருக்கையில் கேப்பை அள்ளி போட்டுட்டு அதை திருக்குவதற்காக அப்படி சுத்தும் போது, அந்த ஆடிய திருக்கை அரை சுற்று வரும் முன்னே கட்டி கொடுத்த மகளை நினைச்சு, வேலைக்கு போன கணவனை நினைச்சு, பள்ளிக்கூடம் போன பயலை நினைச்சு,
இப்படி அத்தனை பேரையும் ஆடிய திருக்கை அரை சுற்று வரும் முன்னே ஓடிய எண்ணங்கள் 1 கோடி என்று சொல்வது போல பெண்கள் தான் ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். பெண்கள் தான் ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய சக்திமார்கள். அதனால் தான் அவர்களுக்கு சக்தி என்று பெயர். அப்படிப்பட்ட தமிழகத்தின் பெண் சக்தி இன்றைக்கு மொத்தமாக திரண்டு நிற்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பின்னால் தான். இந்த வாழ்த்து இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம், ப்ரோ இன்கமென்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு உலகெங்கும் வாழும் தமிழர்களிடம் உருவாகியிருக்கிறது. நமக்கு எதிர்ப்பு அலையும் இல்லை, எதிர்ப்போரிடம் ஒற்றுமை என்கிற நிலையும் இல்லை. யாரை சேர்த்து கொண்டு இந்த அரசாங்கத்தை, இந்த ஆட்சியை எதிர்ப்பது என்கின்ற ஒரு குழப்ப நிலை உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஒரு புதிய சூழலை கட்டமைக்க பார்க்கிறது. 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, அதிமுக என்கிற அரசியல் அந்த சூழலை அப்படியே திருத்தி திமுக வெர்சஸ் என்டிஏ என்கின்ற ஒரு புதிய அரசியலை கட்டமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். என்றைக்கும் இல்லாத வகையில் டெல்லியில் இருந்து பாதுஷாக்கள், அமித்ஷாக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து வருமான வரி, இன்கம் டாக்ஸ், இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்க பிரிவு, எனக்கு தெரிய நம் ஆட்சிக்கு எதிராக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இன்னும் பயன்படுத்தாமல் இருப்பது இந்திய ராணுவத்தை மட்டும்தான். அத்தனையும் பயன்படுத்தியாவது எப்படியாவது இந்த ஆட்சியை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று புலம்புகிறார்கள். ஒவ்வொருவரையும் மிரட்டுகிறார்கள். இப்பொழுது கூட ஒருவரை சிபிஐயிடமிருந்து சமன் கொடுத்து டெல்லிக்கு வரவழைத்து மிரட்டி எப்படியாவது அடிமைப்படுத்தி கூட்டணிகளை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற முயற்சிகள் கூட நடப்பதாக நான் அறிகிறேன். ஒன்று மட்டும் நடித்து வைத்துக்கொள், அரசியலை மக்கள் தீர்மானித்து விட்டால் அதனை எந்த கூட்டணிகளாலும் வீழ்த்தவும் முடியாது, உயர்த்தவும் முடியாது. கூட்டணி என்பது ஒரு பக்கவாத்தியம்தான். ஆனால் தலைவன் மீது இருக்கக்கூடிய பாசமும் பற்றும் நம்பிக்கையும், ஒரு முதலமைச்சர் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசையும் அன்பும் தான் அரசாட்சிகளை முடிவு செய்யும் என்று சொன்னால் எத்தனை கூட்டணிகள் யாராக நினைந்தாலும் சரி, ஊரே கூடி ஒருவனை எதிர்த்தால் ஒருவன் தானே பெரியவன். அதுபோல நீ இந்தியாவையே திரட்டி கொண்டு வந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மக்கள் சக்தியை யாராலும் அசைக்க முடியாது என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. ஒருவன் விமான நிலையத்தில் வேலை செஞ்சான். அவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, ஓடி வந்து நிறுத்தப்படுகிற விமானத்தை பயணிகளும் விமானிகளும் இறங்கி போனவுடன் உள்ளே போய் கூட்டி பெருக்குவது தான் அவன் பேர். பைலட் இறங்கி போயிடுவார். பயணம் செய்த பயணிகள் இறங்கி போன உடனே இவன் உள்ளே சென்று விமானத்தை கூட்டி பெருக்க வேண்டும். இதனை ஒரு 20 வருடமாக செய்து கொண்டிருந்த ஒருவன், அவனுக்கு ஒரே ஒரு ஆசை வந்துச்சு, எப்படியாவது ஒரு நாள் இந்த ஃப்ளைட்டை ஓட்டி பார்த்துடணும், ஒரே ஒரு நாள் இந்த விமானத்தை நம்ம எப்படியாவது கிளப்பிடணும், நாம் ஓட்டி பார்க்க வேண்டும் என்று அவனுக்குள் உள்ளுக்குள் ஒரு ஆசை வந்தது. அதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டான். அந்த விமானத்தை ஓட்டுவதற்கு ஒரு நாள் முகூர்த்தம் குறித்தான். அன்றைக்கு விமானம் வந்து நின்றது. ஓட்டி வந்த விமானி இறங்கி சென்றார். உள்ளே பயணம் செய்த பயணிகள் எல்லாம் இறங்கி போய்விட்டார்கள். இவன் கூட்டி பெருக்க வேண்டியவன் கையில் பக்கெட்டை தூக்கி கொண்டு உள்ளே வந்தவன் சத்தமில்லாமல் வந்து விமானியினுடைய இருக்கையிலே உட்கார்ந்தார். இன்னைக்கு எப்படியாவது விமானத்தை கிளப்பிடணும், இன்றைக்கு விமானத்தை ஓட்டிவிட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தான். கையிலே ஒரு புத்தகத்தை எடுத்தான். 30 நாளில் விமானம் ஓட்டுவது எப்படி என்று ஒரு புத்தகம். இந்த 30 நாளில் ஹிந்தி எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்று புத்தகம் வைப்பார்கள் அல்லவா, அதுபோல 30 நாளில் விமானம் கற்று ஓட்டுவது எப்படி என்கின்ற புத்தகத்தை எடுத்தான். அதை எடுத்து முதல் பக்கத்தை பிரித்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, பச்சை பட்டன் ஒன்று இருக்கும், அதை அழுத்து என்று எழுதியிருந்தது. இவன் பச்சை பட்டனை அழுத்தினான். விமானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே சந்தோஷம். 20 வருஷமாக கூட்டி பெருக்கணும், இன்னைக்கு நமது வெகுகால திட்டம் நிறைவேற போகிறது, விமானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரே சந்தோஷம். அடுத்து என்ன செய்வது என்று பார்த்தான். எதிரே இருக்கக்கூடிய லிவரை மேலே தூக்கு என்று எழுதியிருந்தது. லிவரை மேலே தூக்கினால் விமானம் ஓட ஆரம்பித்தது. ஒரே சந்தோஷம், விமானம் நகர ஆரம்பித்து விட்டது. விமானம் நகர ஆரம்பித்து சென்று கொண்டே இருந்தது. தரையில் போகுது. அடுத்து பார்த்தான், ஊதா நிற பட்டனை அழுத்து என்று எழுதியிருந்தது. அது ஒரு ஊதா நிற பட்டனை அழுத்தினால் விமானம் மேலே தூக்கிடுச்சு. விமானம் வேலை பறக்க ஆரம்பித்தவுடன் இவனுக்கு ஒரே சந்தோஷம். 20 வருட திட்டம் நிறைவேற்றி விட்டது. கூட்டி பெருக்கு நான் இன்றைக்கு விமானத்தை ஓட்டி செல்பவனாக உயர்ந்து விட்டேன் என்று ஒரே சந்தோஷம். அப்படியே விமானம் மேலே பறக்கிறது. சேப்பாக்கம் கடந்து, துறைமுகம் கடந்து, குளத்தூரை கடந்து மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே சுற்றினோன்னு ஒரு மணி நேரம் ஓட்டிட்டான். சரி, கனவு நிறைவேறியது, ஓட்டி முடிச்சாச்சு, விமானத்தை நீ இறக்கலாம் போதும் என்று முடிவுக்கு வருகிறான். விமானத்தை இறக்குவது எப்படி என்று பார்க்கிறான். பாகம் 2 வாங்கி படி என்று எழுதியிருந்தது. பாகம் 2 இவன் கையிலே இல்லை.
அந்த விமானியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றுதான். கூவத்தூர்ல டெண்டர்ல எடுத்து கட்சியை எடுத்துட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, நகர்த்திட்டாரு, கிளப்பிட்டாரு. ஆனால் இறக்க முடியல. விமானத்தை இப்பொழுது அமித்ஷாவும் மோடியும் அருகிலே உட்கார்ந்து கொண்டு ஹைஜாக் பண்ணி டெல்லிக்கு ஓட்டிட்டான். இப்பொழுது எடப்பாடியினுடைய அபகரிப்பு அதிமுக டெல்லிக்கு போயிட்டு இருக்கு. அதிமுகவின் மூலப்பத்திரம் இப்பொழுது அமித்ஷா லால் சேட்டு கடையில் அடகு வைக்கப்பட்டு விட்டது. மீட்பதற்கு வழி இல்லை. இவர் அதிமுக கூட்டணி அப்படின்னு இவர் சொன்னா, அதே மேடையில் மோடி இது என்டிஏ கூட்டணி. இவர் அதிமுகவின் தலைமையிலே ஆட்சி அமையும் என்று இவர் சொன்னார். அதே மேடையில் பியூஷ் கோயல் என்டிஏ தலைமையிலே ஆட்சி அமையும். நினைத்து பாருங்கள். 53 வருடங்கள் பொன் விழா கண்ட அதிமுக கட்சி, 31 வருடங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு இயக்கம், இன்றைக்கு தன்னை பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு வடக்கிந்திய கம்பெனியிடம் ஒப்படைத்து விட்டு, அடிமைப்பட்டு, அச்சப்பட்டு, பயந்து, இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய 1000 இருந்தாலும் அதிமுகவின் அழிவை கண்டு அதிகம் கவலைப்படுவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். காரணம் என்ன செய்வது? ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள் தானே. திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று போட்ட இன்னொரு குழந்தை தானே அதிமுக. அண்ணாவின் இயக்கத்தில் அண்ணா தொடங்கிய திமுக மட்டும்தான் இருக்கிறது, அதிமுக இல்லை. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பது அண்ணா தொடங்கிய திமுக மட்டும்தான். அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தும் திமுக மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் இப்பொழுது இல்லை. இந்த நிலையில் வலிமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்வதற்கு ஆள் பிடிக்கும் வேலையை காவி கட்சி தலைவிரிகோலமாய் மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொருவரையும் இடி, இன்கம் டாக்ஸ், ராணுவம் அனைத்தையும் காட்டி அச்சுறுத்தி மிரட்டி திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை கூட்டுகிறார்கள். என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, இது நான் அடிக்கடி பல மேடைகளிலே சொல்வேன், எல்லோருக்கும் உடம்பிலே தழும்பு இருக்கும், திமுக காரனுக்கு தழும்புல தான் உடம்பே இருக்கும். இவர்கள் பார்க்காத மிசா கிடையாது, இவர்கள் பார்க்காத பொடா கிடையாது, இவர்கள் பார்க்காத தடா கிடையாது, இவர்கள் பார்க்காத இன்னல்கள் கிடையாது, அடக்குமுறைகள் கிடையாது. அத்தனையையும் எதிர்த்து தகர்த்து இன்றைக்கு 75 வருடங்களை கண்டு பவள விழா கண்ட ஒரு இயக்கமாக இந்த இந்திய தேசமே வெளிவிரித்து பார்க்கிற ஆச்சரியங்களின் தோரணமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். என் அன்பு சகோதரிகளே, சகோதரிகள், எப்பொழுதுமே கதை சொல்லி என்று ஒரு கான்செப்ட் உண்டு. அண்ணாவும் வின்சென்ட் சர்ச்சில், அப்ரஹாம் லிங்கன் எல்லாம் கதை சொல்லித்தான் கருத்துக்களை சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக குழந்தைகளும் பெண்களும் திரண்டிருந்தால் எந்த ஒரு பேச்சாளரும் கதைகளை மட்டுமே சொல் என்று சொல்வார்கள். அதனால் கதை கேட்பதில் நீங்கள் ஆர்வமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். என் அன்பு சகோதரிகளே, ஒரு ராஜா நாட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார். ஒரு பெரிய நீச்சல் தொட்டியை கட்டினார். ஒரு பெரிய நீச்சல் தொட்டியை கட்டி அந்த நீச்சல் தொட்டிக்குள் நிறைய முதலைகளை கொண்டு வந்து விட்டான். அந்த முதலைகளுக்கெல்லாம் ஒரு 3 மாதம் இறையே போடாமல் பசியிலும் பட்டினியிலுமே போட்டு வைத்திருந்தான். போட்டு வைத்து விட்டு நாட்டு மக்களை கூப்பிட்டு அந்த ராஜா சொன்னார், இந்த குளத்தில், நீச்சல் குளத்தில் 1000 முதலைகளை விட்டிருக்கிறேன். 1000 முதலைகளும் 6 மாதம் சாப்பிடாம கிடக்கு. இந்த குளத்தில் எவன் ஒருவன் இங்கே குதித்து அந்த எல்லையில் மேலே ஏறி விடுகிறானோ அவனுக்கு என் பெண்ணை கட்டி தருவேன் என்று ராஜா சொன்னான். 50 பேரும் பார்த்தான், ஏண்டா இது வேலைக்கு ஆகுமா? 1000 முதலை உள்ள கிடக்கு, அது 6 மாசமா இரவோடாம பட்டினியில் கிடக்கு. இதில் ஒருத்தன் குதிச்சா என்ன ஆகும்? இதில் குதிச்சு தப்புச்சா ராஜா பொண்ணை கட்டிக்கலாமா? இதெல்லாம் ஒரு அறிவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அச்சப்பட்டு விலகி போனார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் குதித்து விட்டான். குதித்து தண்ணீருக்குள்ளேயே உள்ளே சென்று எப்படியோ தப்பித்து கரையில் ஏறினான். ஏறினவுடன் கூடியிருந்த கூட்டம் எல்லாம் ஓடி வந்து, எப்படிடா இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்ச? இத்தனை பேருக்கும் இல்லாத துணிச்சல் உனக்கு மட்டும் எப்படி வந்தது என்று கேட்டார்கள். உடனே அதில் ஒருத்தன் சொன்னான், ராஜா பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு மிகப்பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன உனக்கு ஒரு 50 வயசு ஆகிப்போச்சு, ராஜாவுக்கு இளமையான மருமகன் கிடைக்கல என்றதான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை சொன்னார்கள். நீ பெரிய கொடுத்து வச்சவன், நீ பெரிய வீரன் என்று ஒவ்வொருவரும் புகழுகிற போது அவன் கேட்டான், ராஸ்கல் எவன்டா என்னை தள்ளி விட்டதுன்னு கேட்டான். அவனை எவனோ தள்ளி விட்டுருக்காங்க. இப்படி தள்ளிவிடப்பட்ட ஒருவராகத்தான் இன்றைக்கு நடிகர் விஜயை நான் பார்க்கிறேன். பாவம், என்ன பண்றன்னு தெரியல, எதை செய்யணும்னே தெரியல.
ஓடி ஓடி போய் உள்ளே படுத்துக் கொள்கிறார் வீட்டிலே. 3 மாசத்துக்கு ஒரு முறை 3 நிமிஷம் வீடியோ விடுறாரு. எப்போது அரங்கத்திலே ஒரு கூட்டம் போட்டு அவரும் டான்ஸ் ஆடுறாரு. அட பாவிகளா, அரசியல் என்பது இதுவா? நினைத்து பாருங்கள். மக்களுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்கிற தொண்டு ஊழியத்தை செய்து மக்களிடம் நீ தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல உழைக்க வேண்டும். அவர் விரல் நீட்டும் திசையில் விழிகாட்டும் திசையிலே உழைக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு போல உழைக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நினைச்சு பாருங்க, எத்தனை திட்டங்கள். தாயுமானவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை. உலகத்தில் பூங்காக்களில் எல்லாம் புல் வளர்ப்பார்கள், பூக்களை வளர்ப்பார்கள். ஆனால் பூங்காக்களில் கூட தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். செம்மொழி பூங்கா தோட்டு பாருங்க, செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, பூங்காக்களில் கூட தமிழ் வளர்க்கும் இயக்கம். அத்தனை திட்டங்கள் இந்தியாவில் இப்படிப்பட்ட அளவுக்கு இத்தனை திட்டங்களை தோரணம் கட்டி உலக நாடுகளே வெளிவிரித்து பார்த்து இன்ன பிற மாநிலங்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமல்படுத்தக்கூடிய திட்டங்களை பின்பற்றக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் மறுக்க முடியாது. இவ்வளவு சேவைகள் நினைத்து இப்ப இனிமே என்ன சார் செய்யணும்? என் அன்பு சகோதரர் அஜய் ரத்னம் சொன்னார், இன்றைக்கு இந்திய குடிமை பணிக்கு 56 பிள்ளைகள் IAS, IFS, IRS இதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கமாக இருந்து உழைத்து அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உதவி கரம் என்று சொன்னார். கல்வி கிடைக்கப்பெற்றால், ஒருவனுக்கு கல்வி கிடைக்கப்பட்டால் அவன் எல்லாமும் பெற்றவனாகி விடுவான் என்று சொன்னான் தந்தை பெரியார். இன்றைக்கு கல்விக்கு உலகத்திலேயே எந்த அரசும் செய்யாத உதவிகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த அரசை எப்படியாவது வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு அணிவகுத்து நிற்கிறது ஒரு கூட்டம். நீ 1000 கூட்டங்களை அழைத்து கொண்டு வந்தாலும், முப்படையே திரட்டி கொண்டு வந்தாலும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த கம்பீர குரல் 2026 புனித ஜார்ஜ் கோட்டையிலே ஒலிக்கின்ற காலம் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஒரு சரித்திரம் காணாத விசித்திரம். இந்த தேர்தல் என்பது ஒரு சரித்திரம் காணாத விசித்திரம். முதலிடத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு 2வது, 3வது, 4வது இடங்கள் யாருக்கு என்பதற்கான நடத்தப்படுகிற தேர்தல் தான் 2026. முதலிடத்தை ஒதுக்கி வச்சாச்சு. 2வது, 3வது இடங்கள் யாருக்கு என்பதை எதிர்கொள்வதற்கான தேர்தலாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பு சகோதரிகளே, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய மலர்ச்சிக்காக தன்னையே தந்துளைக்கும் அந்த தகப்பன் ஜாமிக்கு, அந்த தாயுமானவ தலைவனுக்கு நாம் திருப்பி செலுத்துவதற்கு, நன்றி செலுத்துவதற்கு நம்மிடம் ஏதுமில்லை. நம்மிடம் இருப்பது இந்த ஒரு விரலால் எந்திரத்தில் உதயசூரியனை அழுத்தி நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடன் ஒன்றுதான். விலையில்லா அரிசி கொடுக்கிறார், விடியல் பயணம் கொடுக்கிறார், புதுமை பெண் திட்டம் தருகிறார், மகளிர் உரிமை தொகை தருகிறார். கொரோனாவினுடைய 2ஆம் அலை உச்சத்தில் இருக்கிற போது 4000 ரூபாயை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்தார். என் அன்பு சகோதரிகளுக்கு பொங்கல் சீர் 3000 ரூபாய் கொடுத்தார். எறும்பூரும் கரும்பு கொடுத்தார், முழு கரும்பு கொடுத்தார். ஆகைய அத்தனை ஒரு குடும்பத்தையே ஒரு முதலமைச்சர் வந்து தாங்கி பிடிக்கிற ஒரு அரசியலை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி அதிகாலை அத்தனை செல்போன்களும் சின்னிங்கியது. 5000 என்று சினுங்கியது. 5000 என்று சினுங்கியதுன்னு எடுத்து பார்த்தால் யாரு 5000 அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், என் அண்ணன் அனுப்பியிருக்கிறார் என்று ஒரு பெண் சொல்கிறார், என் அப்பா அனுப்பியிருக்கிறார் என்று இன்னொரு பெண் சொல்கிறார். ஆக எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி கடல். அப்படி அனுப்பப்பட்டதற்கு பிறகு ஒரு 7:30 மணிக்கு அந்த தலைவன் பேசினார், என் அன்பு சகோதரிகளே, மாதம் 1000 ரூபாய் நான் உரிமை தொகை தந்து வருகிறேன். இந்த 1000 ரூபாயை வைத்து உங்கள் கணவருக்கு மாத்திரை வாங்குவீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுப்பீங்க, மின்கட்டணம் கட்டுவீங்க, உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளுக்கு இதுவரை நான் கொடுத்த 1000ஐ செலவழித்து பழக்கப்பட்ட உங்களுக்கு தேர்தல் காலம் என்பதால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மோடியின் அரசாங்கம் இந்த திட்டத்தை கெடுப்பதற்கும் தடுப்பதற்கும் திட்டமிடுவதாக நான் அறிகிறேன். 1000ஐ அவர்கள் கெடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் காலத்திற்கான 3000 ரூபாயை முன்பணமாகவும்
கோடை காலத்தில் நம்ம வீட்டு புள்ள ஒரு கேரம் போர்டு கேட்கும், பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அம்மா கேரம் போர்டு வாங்கித்தான்னு கேட்கும், பீச்சுக்கு கூட்டு போன்னு கேட்கும். ஒரு தாய்க்குத்தான் தெரியும் அந்த கோடை காலத்தில் பிள்ளைகளை சமாளிக்கின்ற வித்தை. அப்படிப்பட்ட காலத்தால் இந்த 3000 2000 ரூபாய் சேர்த்து 5000 இந்த அண்ணன் தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். காசு வந்துருச்சுன்னு ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் அத்தியாவசிய செலவுக்கு நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தலைவன் அல்ல, ஒரு தகப்பனாக பேசினார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். எனவே என் அன்பு சகோதரிகளே, நாட்டுக்காக எனக்கு அவர் கிடைத்த வாய்ப்புகள் அத்தனையும் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிமிடம் கூட விரயம் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக விழித்துஞ்சாமல் இமை சோராமல் உழைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதிகாலையிலே ஆற்றோரும் நடக்கிறார், எதிரே வரக்கூடிய மக்கள் மனு கொடுத்தால் ஏற்கிறார், குறைகளை களைவதற்கு உரிய மனுக்களை எல்லாம் அதிகாரிகளிடம் சேர்த்து தீர்வு காண உத்தரவிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாம் பார்த்ததில்லை. அந்த ஒப்பற்ற முதல்வருக்கு என் அன்பு சகோதரிகளே, மறவாமல் நாமெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் அழுத்த வேண்டிய ஒரு சின்னம்தான் உதயசூரியன் என்பதை சொல்லி, அரசியலிலே இன்றைக்கு எல்லோரும் நீங்க பார்க்கலாம், குழப்புவார்கள். அவனோட சேரப்போறான், இவனோட சேரப்போறான், அப்படியா இப்படியா என்று கவலைப்படாதீர்கள். ஒரே ஒரு சிறு கதையை சொல்லி என் உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 10 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை கட்டினார்கள் ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு பாலம் என்பது சாதாரணம். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் பாலம் என்பது ரொம்ப சாதாரணம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு நான் சொல்கின்ற ஒரு கதை. 10 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை கட்டினார்கள். அந்த பாலத்தை கட்டியது யார் என்று சொன்னால், அமெரிக்காவில் படித்த ஒரு என்ஜினியர், தலை சிறந்த ஒரு என்ஜினியர் இருந்து முன்னின்று அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார். பாலத்தை வெள்ளோட்டம் பார்க்க வேண்டும். அந்த என்ஜினியர் சொன்னார், இந்த பாலத்தின் எடை தாங்கும் சக்தி 30 டன். இந்த 30 டன்னுக்கு மேலே குண்டுமணி அளவுக்கு எடை கூடினாலும் பாலம் இடிந்துவிடும். எனவே எடை ஏற்றப்பட்ட ஒரு லாரி 30 டன் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து விட்டு அந்த லாரியை வெள்ளோட்டத்திலே வரவிடுங்கள் என்று சொல்கிறார். ஒரு லாரி சரிபார்க்கப்பட்டது, எடை ஏற்றப்பட்ட லாரி 30 டன் இருக்கிறதா என்று சரி செய்யப்பட்டு கொடி அசைத்து பாலத்தை வர சொல்கிறார்கள். அப்போ அந்த என்ஜினியர் சொல்கிறாரு, குண்டுமணி அளவுக்கு எடை கூடினாலும் பாலம் இடிந்துவிடும், சரியாக எடை பார்த்தீங்களான்னு கேட்குறார். இல்லைங்க, சரியாக பார்த்துட்டோம், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். லாரி புறப்பட்டது. 8 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கடந்தது, 3 கிலோமீட்டரை கடந்தது, 5 கிலோமீட்டரை கடந்தது, 7 8 கிலோமீட்டரை கடந்து அந்த லாரி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற போது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு 10 புறாக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் லாரியின் மீது உட்கார்ந்தது. உட்கார்ந்தவுடன் கூடியிருந்த கூட்டம் எல்லாம் ஐயோ பாலம் இடிக்கப் போகிறது என்று அலறினார்கள், பயந்தார்கள். ஆனால் எதுவும் ஆகவில்லை. லாரி எல்லைக்கு வந்து விட்டது. வந்தவுடன் எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள். அந்த பாலம் கட்டுவதிலே ஈடுபட்ட கொத்தனார், சித்தால், கான்ட்ராக்டர், என்ஜினியர் எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள். உற்சாகத்திலே நடனமாடுகிறார்கள். பாலம் தப்பித்து விட்டது என்று பரிகசிக்கிறார், சந்தோஷப்படுகிறார்கள். அப்போ ஒரு 4 இளைஞர்கள் மட்டும் அந்த என்ஜினியர்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த என்ஜினியர்கிட்ட போய், ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க 30 டன்னுக்கு மேலே எடையேற்ற ஒரு குண்டுமணி அளவுக்கு எடை கூடினாலும் பாலம் இடிந்து விடும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். ஆனால் 10 புறாக்கள் உட்கார்ந்ததற்கு பிறகும் பாலம் இடியவில்லை. அப்போ உங்கள் கணக்கு தப்பு தானே என்று கேட்டார்கள். உடனே அந்த என்ஜினியர் சொன்னார், இல்லை இல்லை, என் கணக்கு சரிதான் என்று சொன்னார். எப்படி சரி? 10 புறாக்கள் உட்கார்ந்தால் ஒரு புறாவினுடைய எடை 200 கிராம் என்று சொன்னால் 2 கிலோ கூடி இருக்கிறது. நீங்கள் குண்டுமணி அளவுக்கு எடை கூடினாலும் பாலம் இடியும் என்று சொன்னீர்களே, உங்கள் கணக்கு தவறுதானே என்று சொன்னபோது அந்த என்ஜினியர் சொன்னார், இல்லை இல்லை, 30 டன் எடையேற்றப்பட்ட லாரி 8 கிலோமீட்டரை கடந்து வருகிற போது 10 லிட்டர் டீசல் குறைந்திருக்கும். 10 லிட்டர் டீசலுடைய எடை ஏறத்தால் 6 கிலோ. உட்கார்ந்திருக்கும் புறாக்களுடைய எடை 2 கிலோ தான். இன்னும் 10 புறாக்கள் உட்கார்ந்தாலும் பாலம் இடியாது என்று சொன்னார். அந்த என்ஜினியரும் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசுகளை தன் விரலசைவில் நகர்த்தி கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்திற்கு எதிராக நீங்கள் எத்தனை திட்டங்களை, எத்தனை சூழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 புனித ஜார்ஜ் கோட்டையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற அந்த அழகான பதவியேற்பு நடக்கத்தான் போகிறது. என் அன்பு சகோதரிகளே, குறிப்பாக பெண்களைத்தான் நான் சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதிகமாக நம்பிக்கை வைத்திருப்பது என் அன்பு சகோதரிகளே உங்களைத்தான். நீங்கள் நினைத்தால் கணவனின் கை உதயசூரியனுக்கு போகும்.
நீங்கள் நினைத்தால் மாமனார் கை உதயசூரியனுக்கு போகும், நீங்கள் நினைத்தால் மாமியார் கையையும் உதயசூரியனுக்கு போக வைக்க முடியும். எனவே இந்த நிமிடத்திலிருந்து மாமியார்கிட்ட பேசுங்க, மாமியார்கள் எல்லாம் மருமகள்கிட்ட பேசுங்க. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும். காரணம், வடக்கிந்திய கம்பெனி ஒரு வடக்கிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு சித்தாந்த போரை நடத்தி திராவிட அரசியலை அழிக்க பார்க்கிறது. எடப்பாடியை சிறைபிடித்து, தினகரனை சிறைபிடித்து, ஒவ்வொருவராக சிறைபிடித்து, இப்பொழுது பாவம் 41 உயிர்களை பரலோகத்திற்கு பாஸ் கொடுத்து அனுப்பி வைத்த விஜயையும் சிறைப்பிடிப்பதற்கு மிக பெரும் திட்டங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக எத்தனை பேர் கூடினாலும் சரி, எத்தனை நரிகள் கூடினாலும் சரி, சிங்கமாக நிற்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசியல் தான் வெல்லும் வெல்லும் என்று சொல்லி மறவாமல், உங்கள் குறிப்பாக எல்லா தொகுதிகளுக்கும் கடமை இருக்கிறது என்றால் இந்த கொளத்தூரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூடுதல் உரிமையும் கடமையும் காத்திருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரர்களே, மறவாமல் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க அந்த உத்தம தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளில் உறுதியேற்போம் உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.